ஆலயம் 90 இது கோவையின் அடையாளம். CIIயின் கல்வி தொழில்நுட்ப கண்காட்சி 2024 மற்றும் தேசிய உயர்கல்வி மாநாடு துவக்க நிகழ்வில் தமிழக அரசின் உயர்கல்வித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் கே. கோபால் அவர்கள் சிறப்புரையாற்றினார். சமூகத்தில் உள்ள முக்கிய சவால்களுக்கு நிலையான தீர்வுகளை வழங்க நவீன மற்றும் புதுமையான ஆராய்ச்சிகளை மாநில பல்கலைக்கழகங்களில் உள்ள ஆசிரியர்கள் முன்னெடுக்க தமிழ்நாடு முதலமைச்சரின் ஆராய்ச்சி மானியம் மிகவும் பயனுள்ளதாக வடிவமைக்கப்பட்ட ஒரு முன்னோக்கு முன்முயற்சியாகும் என தமிழக அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் உயர்கல்வித்துறை கே. கோபால் அவர்கள் வெள்ளிக்கிழமை கோவையில் நடைபெற்ற இந்திய தொழில் கூட்டமைப்பு தெற்கு பகுதியின் CII கல்வி தொழில்நுட்ப கண்காட்சி 2024 கூறினார். CII என்றழைக்கப்படும் இந்திய தொழில் கூட்டமைப்பின் முதலாவது CII கல்வி தொழில்நுட்ப கண்காட்சி மற்றும் அதன் தேசிய உயர்கல்வி மாநாட்டின் 8ஆம் பதிப்பு இன்று கோவையில் நடைபெற்றது. இந்த மாநாடு நவம்பர் 15-16 கோவை கொடிஷி அரங்கில் நடைபெறுகிறது. இதன் துவக்க நிகழ்வில் கே. கோபால் தமிழக அரசின் உயர்கல்வித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் கலந்து கொண்டு CII மற்றும் KBMG எனும் ஆய்வு அமைப்பு தயாரித்த உயர்கல்வி குறித்த முக்கிய அறிக்கையை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்வில் கோவை ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் தலைவர் மற்றும் நிர்வாக அரங்காவலர் எஸ். மலர்விழி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று உயர்கல்வி அறிக்கையின் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டார். முன்னதாக CIIயின் தெற்கு பகுதியின் தலைவர் ஆர். நந்தினி, CIIயின் கோவை மண்டல முன்னாள் தலைவர் செந்தில் கணேஷ், CIIயின் தெற்கு பகுதி முன்னாள் தலைவர் சங்கர் வானவராயர், காக்னிசென்ட் இந்தியா நிறுவனத்தின் தலைவர் ராஜேஷ் வாரியர், KBMG நிறுவனத்தின் முக்கிய உறுப்பினர் நாராயணன் ராமசாமி மற்றும் CIIயின் கோவை மண்டல தலைவர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் உரையாற்றினர். கே. கோபால் அவர்கள் பேசுகையில் நிகழ்காலத்தில் உயர்கல்வி பாடத்துடன் தற்போது வேலைவாய்ப்புக்கு தேவைப்படும் அவசிய திறன்களை ஒன்றிணைக்க அரசு விளைவுகளை மையப்படுத்தி கல்வி கற்பித்தல் எனும் முறையை பின்பற்றுகிறது என குறிப்பிட்டார். 21ஆம் நூற்றாண்டுக்கு தேவையான திறமைகளை மாணவர்கள் வளர்த்துக் கொள்ள வழிவகை செய்யவும் அரசு கவனம் செலுத்தி வருகிறது. அதே சமயம் தொழில்துறையுடன் கல்வித்துறை கைகோர்த்து மாணவர்களுக்கு பள்ளி பயிலும் போதே தொழிற்பயிற்சி, தொழில்துறை தேவைகளை மையப்படுத்திய ஆய்வுகள் ஆகியவற்றை வழங்குவது அவர்களை இப்போதே எதிர்காலத்துக்கு தயார் செய்வதுடன் நமது பொருளாதார வளர்ச்சியை மேம்பட செய்யவும் வழிவகுக்கக்கூடிய ஒன்றாக அமையும் என்றார். CII தெற்கு பகுதியின் தலைவரும் இந்த CII கல்வி தொழில்நுட்ப கண்காட்சியின் தலைவருமான ஆர். நந்தினி தனது வரவேற்புரையில் உள்ளூர் மற்றும் தேசிய அளவிலான பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பை வழங்கக்கூடிய திறமைமிகு பணியாளர்களையும் தலைவர்களையும் கோவையில் உள்ள நன்மதிப்பு பெற்ற கல்வி நிறுவனங்கள் உருவாகியுள்ளது என கூறினார். இங்கு நிலவும் சிறந்த கல்வி கட்டமைப்பு பொறியியலும் தொழில்துறையும் ஒன்று சேர்ந்து செழிக்க வைத்துள்ளது. இது ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கோவை திகழ ஒரு முக்கிய காரணமாக உள்ளது என்றார். காக்னிசென்ட் இந்தியா நிறுவனத்தின் தலைவர் ராஜேஷ் வாரியர் பேசுகையில் தொழில்துறைக்கு தயாரான தேவையான சிறந்த பணியாளர்களை உருவாக்க கல்வித்துறை மற்றும் தொழில்துறை இடையே உள்ள இடைவெளியை இணைக்க வேண்டியது அவசியம் என்றார். இதையடுத்து 2050இல் உயர்கல்வியின் எதிர்காலம், உயர்கல்வியில் நிகழும் மாற்றங்கள், தொழில்துறைக்கு தயாராகுதலை ஊக்குவித்தல், அறிவு சார்ந்த படிப்புகளை சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட தலைப்புகளில் பல்வேறு அமர்வுகள் நடைபெற உள்ளது. சில்லென்ற கோவையில் சிறப்பான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வரும் உங்கள் ஆலயம் FM 90இல் உங்கள் விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 9944229090.